ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு கலம்காரி ப்ளவுஸ் தான் வந்து கட்டிங் வீடியோ பார்க்க போகிறோம். ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன். கிளாத் எப்படி விரிக்கணும், எப்படி விரித்தா ஸ்லீவில் நம்மளுக்கு அட்டாச்சு இருக்காது, எந்த மாதிரி டிசைன் எப்படி பார்க்கணும் அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு கட்டிங் வீடியோ தான் இது. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா, நார்மலாக நம்ம ப்ளவுஸ் பிட்டு இது 1 மீட்டர் பிட்டு இது வாங்கும் போது நம்மளுக்கு மடித்து கொடுத்துருப்பாங்கள்ல, அதை அப்படியே திருப்பி ஆப்போசிட்டில் மடிச்சுக்குங்க. நம்ம சைடு வந்து க்ளோஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் கிளாத்து விரித்து அளந்து எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா பிரெத்து வந்து 17 இன்ச்சஸ் இருக்குது. ஓகேவா? இப்போது இந்த மாதிரி இல்லாமல் ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் பிட்டு மடித்து கொடுத்துருப்பாங்கள்ல, அந்த மாதிரியாகவே நான் போட்டு உங்களுக்கு மடித்து காமிக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி மடித்து இன்ச்சு எடுத்து பார்க்கும்போது எனக்கு 15 இன்ச்சஸ் தான் வந்தது. ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் இந்த மாதிரி மடிப்பு இல்லாமல் ஆப்போசிட் சைடில் வந்து திருப்பி மடிக்கும் போது எனக்கு 17 இன்ச்சஸ் வந்தது. இது 15 இன்ச்சஸ் வந்திருக்கு. ஸோ 17 இன்ச்சஸ் இருக்கிறது தானே நம்மளுக்கு நல்லது. ஸோ 2 இன்ச்சஸ் அதிகமாக வருதுன்னும் போது நம்மளுக்கு வந்து பேக்கு கட் பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஸ்லீவ் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து மெயின் கிளாத்லேருந்து நம்மளுக்கு ஜாயிண்ட் இல்லாமல் வரும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மட்டும் எனக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட்டு போட்டு போங்க. நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு கரைப்பகுதி தான் வந்திருக்கு. ஸோ ஹிப்பு பக்கம் வந்து நம்ம ஏற்றத்தாழ்வு கட் பண்ண போகிறது கிடையாது. அப்படியே வந்து மடித்து தைக்கிறதுக்கு நான் வந்து ஒரு இன்ச்சு பக்கம் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கப்புறம் அளவு ப்ளவுஸை வந்து எடுத்துக்கிறேன். அளவு ப்ளவுஸ் வந்து பாருங்கள், கொக்கி எதுவுமே போடலை. ஜஸ்ட்டு நாட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே உள்ளே டக்கின் பண்ணி விட்டுட்டு நார்மலாக ப்ளவுஸை வந்து கரெக்டாக இருக்க மாதிரி நான் வச்சுக்கிறேன். இதில் வந்து எந்த ஆல்ட்ரேஷனும் சொல்லலை, எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஓகேவா? ஆல்ட்ரேஷன் எதுவுமே கிடையாது. ஸ்லீவ் மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்க சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ப்ளவுஸை பர்ஃபெக்டாக வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கிராஸ் வரும். அந்த கிராஸ் எதுக்கு பார்த்திங்கன்னா, இந்த டாட் நம்ம பிடிக்கிறோம்ல, அந்த டாட்டுக்காக தான் அந்த கிராஸ் வரும். ஸோ நெக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்க சொல்லியிருக்காங்க. நெக்கு வந்து கொஞ்சம் தூக்குன மாதிரி, லைட்டாக தூக்குன மாதிரி இருக்குது. ஸோ 1/2 இன்ச்சு இறக்க சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். கிளாத் எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து மார்க்கிங்கில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 1/2 இன்ச்சு நான் கீழே இறக்கியிருக்கேன். இறக்கிட்டு நம்ம கிராஸ் பீஸ் கொடுக்கும்போது கரெக்டாகிடும். ஷோல்டர்லேருந்து இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, மேலே 1/2 இன்ச்சு. அதாவது ரெடி அளவு 1, தையல் அளவு 1ன்னு நீங்கள் மார்க் பண்ணும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும்ன்றதுனால நான் டைரெக்டாகவே தையல் அளவில் தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா கையை இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் ஸ்லீவ் இந்த மாதிரி லைட்டாக தூக்கி விடுங்க. தையலுக்கு எங்கே வருதோ அந்த தையல்லேருந்து 1/2 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கோங்க. ஹிப்பு வந்து கரெக்டான அளவு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தையல்லேருந்து 1/2 இன்ச்சு மேலே ஹிப்பு, இவ்வளோ தான் மார்க்கிங். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து நம்ம பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக பாக்ஸ் போட்டு எடுக்கும் போது தான் உங்களுக்கு வந்து அந்த பர்ஃபெக்டான ஒரு ஃபினிஷிங் வரும். அளவு ப்ளவுஸில் வச்சு நம்ம கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணால் கூட எப்படி ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி நம்மளால் ஸ்டிச் பண்ணால் ஒரு பர்ஃபெக்ட் லுக் வருமோ அதே மாதிரி ஃபினிஷிங் வந்து நம்மளால் அளவு ப்ளவுஸ்லேயும் கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் மார்க்கிங் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு பர்ஃபெக்டாக பண்ணணும். பழகும் போதே இந்த மாதிரி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஆம்கோல் ஸ்கேல் வச்சு நல்ல ஒரு பிரெத்தாக இருக்கிற மாதிரி, கொஞ்சம் நல்லா ப்ராடாக இருக்க மாதிரி வந்து ஒரு ரவுண்டு ஷேப்பு ஒரு நெக்கு வரைஞ்சிக்கிறேன். இந்த நெக்கில் வந்து ஒரு சில பேர் கேட்குறீங்க, பேக் சைடு வந்து ஷோல்டர் சின்னதாகவும் ஃப்ரண்ட் சைடு ஷோல்டர் வந்து பெருசாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் சொல்கிறீங்க. இது பாருங்கள், நான் என்ன தான் வந்து பிரெத்து, அதாவது கீழே ஹைட்டு சரி பிரெத்து சரி மார்க் பண்ணாலும் மேலே ஷோல்டர் வந்து அந்த கார்னர் தான் முடிச்சிருக்கேன். அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கார்னர் முடிக்கும் போது உங்களுக்கு கரெக்டாக வரும். ஆம்கோல் ஸ்கேல் வச்சு நான் ஆம்கோலும் ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேவா? 2 கோடுமே சைடில் எல் ஷேப்பில் இருக்க 2 கோடுமே ஸ்கேலில் டச் ஆகிற மாதிரி வச்சு ஜஸ்ட்டு ஒரு கர்வ் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போது மார்க் பண்ணதில் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஜஸ்ட்டு ஒரு ஆம்கோல் ஸ்கேல் இருந்தாலே உங்களுக்கு போதுமானது. இந்த மாதிரி ரவுண்டு நெக்கு, யூ நெக்கு, அந்த மாதிரியான சிம்பிள் நெக்கு எல்லாமே நீங்கள் வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம். ஆம்கோல் ஸ்கேல் வச்சு நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்கலாம். தென் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஆம்கோல் வந்து அந்த வளைவு வராத பட்சத்தில் நீங்கள் ஆம்கோல் ஸ்கேல் வச்சு வரைஞ்சி எடுக்கும் போது பர்ஃபெக்டாகவே வரும்.
பாருங்கள், நான் மார்க்கிங் பண்ணதுலேயே ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சைடில் வந்து 1.5 இன்ச்சஸ் விட்டாலே போதும். பட் நான் 2 இன்ச்சஸ் விட்டுருக்கேன். ஓகேவா? ஏன்னா சைடில் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்து நம்ம விடுவோம்ல, அதை நான் ஃப்ரண்ட்டு பீஸ் வந்து கட் பண்ணும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், பேக் பீஸ் கட் பண்ணியாச்சு. எப்போவுமே வந்து பேக் பீஸ் கட் பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுவோம். இதுதான் வந்து கரெக்டான ப்ரொசீஜரு. இப்போ பாருங்கள், ஸ்லீவ் கட் பண்ணும் போதும் நம்மளுக்கு சைடில் வந்து கரைப்பகுதி தான் வந்திருக்கு. ஸோ இதுக்கும் வந்து நம்ம ஏற்றத்தாழ்வு கட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. கிளாத்து மட்டும் எல்லாமே கரெக்டாக ஈவனாக இருக்கா அப்படின்றத ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு ஒரு இன்ச்சு பக்கம் வந்து ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிறேன். இது வந்து மடித்து தைக்கிறதுக்காக, கார்னரில் ஸ்லீவோட கார்னரில் மடித்து தைக்கிறதுக்காக 1 இன்ச்சு விட்டுருக்கேன். அது இல்லாமல் ஸ்லீவில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு இறக்கம் கேட்டிருக்காங்கன்னால ஸோ 1/2 இன்ச்சுக்கு செகண்ட் ஒரு லைன் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு 36 to 38 சைஸ் அந்த மாதிரியான சைஸில் வர ப்ளவுஸ்க்கே பார்த்திங்கன்னா ஸ்லீவில் வந்து சைடில் வந்து ஜாயிண்ட் தேவைப்படலை பாருங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் கிளாத்தை வந்து விரித்து எடுத்திங்கன்னா ஸ்லீவுக்கு வந்து உங்களுக்கு சைடு ஜாயிண்டிங் தேவைப்படாது. இப்போ மார்க்கிங் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே வந்து தையல்லேருந்து 1/2 இன்ச்சு மேலே கீழே ரெடி அளவு, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஷோல்டரில் 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 2 இன்ச்சுன்றது வந்து ரொம்ப காமனாக எல்லாருக்குமே வரக்கூடிய இன்ச்சஸ் தான் இது. அந்த ஆம்கோல் ஸ்கேல் இல்லாமலே நான் பார்த்திங்கன்னா வரைஞ்சி எடுத்துக்கிறேன் பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நான் உள்வளைவு எடுக்கலை, ஏன்னா ஸ்டிச்சிங் பண்ணும்போது உள்வளைவு எடுப்பேன் நான் எப்போவுமே. ஸோ நான் உள்வளைவு எடுக்கலை, டைரெக்டாக வந்து மார்க்கிங் பண்ணதில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரெடி அளவில் ஒரு அர்க்கத் பண்ணிக்கோங்க. தென் பாட்டமில் வந்து மடித்து தைப்போம்ல, ஸோ அது நம்மளுக்கு தெரியறதுக்காக 4 பீஸையும் ஈக்குவலாக வச்சு ஒரு அர்க்கத் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸ்லீவ் கட் பண்ணிட்டோம், பேக் கட் பண்ணிட்டோம். இப்போ மீதி இருக்க கிளாத் வந்து இதுதான். மீதி இருக்க இந்த கிளாத்தில் வந்து நம்ம பட்டியும் ஃப்ரண்ட்டு பீஸும் கட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ பேக் பீஸ் எடுத்துக்கலாம். இது வந்து ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸ், இது கிராஸ் கட் கிடையாது. ஸோ வந்து இந்த மாதிரி டிசைன் இப்போ இந்த ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைன்னும் போது நீங்கள் வந்து ப்ளவுஸை வந்து எப்படி வேணாலும் போடலாம். ஏன்னா டிசைன் வந்து சேம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால. ஒரு சில ப்ளவுஸில் வந்து ஃப்ளவரு இல்லை எலிஃபண்ட் ஏதாவது ஒரு டிசைன் வரும்போது அந்த ஃப்ளவர் வந்து தலைகீழ இருக்க மாதிரி நீங்கள் வைக்கக்கூடாது. ஸோ டிசைனையும் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். இது வந்து ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸுன்றதுனால சேம் இதோடைய ப்ளவுஸோட டிசைனும் வந்து சேமாக இருக்கிறதுனால நான் கிளாத்தை வந்து ஒரே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாகவே போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், என் பக்கம் வந்து ஓப்பனில் இருக்குது. ஓகேவா? இந்த ஃப்ரண்ட்டு பீஸ் வந்து கட் பண்ணும்போது ஓப்பன் க்ளோஸ் வந்து முக்கியம் கிடையாது. கிளாத் வந்து கரெக்டாக இருக்கணும், அவ்வளோதான். பாருங்கள், இது 2 இன்ச்சஸ் நான் வந்து சைடில் கிளாத் விட்டுருக்கேன். ஸோ நான் எக்ஸ்ட்ரா வந்து 1/2 கைடு அளவுக்கு கிளாத்து விடணுன்ற அவசியம் கிடையாது. சைடு ஜாயினிங் பக்கம் நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போது கிளாத்து கரெக்டாக போட்டாச்சு. இதை அப்படியே ட்ரா பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். ஷோல்டர் ட்ரா பண்ணி ஒரு 2 இன்ச்சஸ்க்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஆம்கோல் வந்து என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து வரைஞ்சி எடுத்துக்கிறேன். சைடில் வந்து சைடு ஜாயினிங் அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஊக்பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணுவோம்ல, அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான். பேக் பீஸ்லேருந்து ஃப்ரண்ட்டு பீஸ் மார்க் பண்ணுறது மார்க்கிங் இவ்வளோ தான். ஷோல்டர், ஆம்கோல், சைடு ஜாயினிங், தென் வந்து ஊக்பட்டி ஐப்பட்டி, இவ்வளோ தான் மார்க்கிங். இப்போ பேக் பீஸை வந்து நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு கண்டிப்பாக இதுக்கும் வந்து பாக்ஸ் போட்டு தான் நீங்கள் கட் பண்ணணும். பாக்ஸ் போட்டு கட் பண்ணும் போது தான் அந்த பர்ஃபெக்டாக வந்து நீட் ஃபினிஷிங்காக நம்மளுக்கு கிடைக்கும். பழகும் போதே நீங்கள் பாக்ஸ் போட்டு கட் பண்ணுற பழக்கம் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எப்போவுமே அது மாறாது. இப்போ ஃப்ரண்ட்டு நெக்கு பார்த்திங்கன்னா 6 இன்ச்சஸ்ன்றது வந்து நார்மல். ஓகேவா? 6 இன்ச்சஸ் வந்து நார்மல். பட் நான் வந்து 7 இன்ச்சஸ் வைக்கிறேன். கொஞ்சம் ப்ராடாக வேணும், கொஞ்சம் லென்த்தாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 1லேருந்து 1.5 இன்ச்சஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். நான் வந்து 7 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். இதுக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆம்கோல் ஸ்கேல் வச்சு நீங்கள் அந்த நெக்கை வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் கீழே வந்து என்ன ஷேப்பு நான் வச்சாலும் மேலே பார்த்திங்கன்னா ஷோல்டரில் நான் வந்து கையே வைக்கல. ஷோல்டர் வந்து நீங்கள் குறுக்கக்கூடாது. ஷோல்டர் குறுக்குனிங்கன்னா என்ன ஆகும்னா ஃப்ரண்ட்டும் பேக்கும் நீங்கள் வந்து ஷோல்டர் ஜாயிண்ட் பண்ணும் போது ஃப்ரண்ட்டை விட பேக் வந்து சின்னதாகிடும். அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா ஷோல்டர் இறங்குறது
இல்லை ப்ளவுஸ் வந்து வியர் பண்ணும்போது பிரேஸ் தெரியாது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து இந்த ஷோல்டர் வந்து குறுக்கிறதுனால தான். இப்போ நெக்கு ட்ரா பண்ணியாச்சு. குக்கி கட்டுவோல்ல, அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஆஃப் கைடு அளவுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு லைன் போட்டுக்கிறேன். அது எதுக்குன்னா ஊக்பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக. இப்போது ஷோல்டர்லேருந்து டேப் வச்சு ஒரு 13.5 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். புரியும் நினைக்கிறேன். பாருங்கள், ஷோல்டர்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே வச்சு ஒரு 13.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு எடுத்துக்கலாம். இந்த 13.5 இன்ச்சஸ் பார்த்திங்கன்னா 34லேருந்து 38 சைஸ் வரைக்குமே சேம். இதே 13.5 வச்சாலே கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மெயின் டாட்டுடைய பிரெத்து நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். ரெடி அளவுலேருந்து 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு 1.5 இன்ச்சஸ் 1.5 இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணுறேன். இது வந்து மெயின் டாட்டுடைய பிரெத்து. பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக நம்மளுக்கு அந்த கார்னர் வந்துச்சு. செகண்ட் லைன்லேருந்து மார்க் பண்ணக்கூடாது. அகைன் ஒரு முறை சொல்கிறேன் பாருங்கள். உள்ள ரெடி அளவுலேருந்து 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச்சஸ், அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சஸ். இந்த 1.5 இன்ச்சஸ்ன்றது வந்து அந்த மெயின் டாட்டுடைய பிரெத்து. ஓகேவா? இப்போது காமனாக இந்த பக்கம் 2 இன்ச்சஸ், இந்த பக்கம் 2 இன்ச்சஸ். இந்த 2 இன்ச்சஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லா சைஸுக்குமே இது பொருந்தும். 34லேருந்து 42 சைஸ் வரைக்குமே இந்த 2 இன்ச்சஸ்ன்றது வந்து பொருந்தும். இந்த 2 இன்ச்சஸ் எதுக்கு பார்த்திங்கன்னா இந்த பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு தான் வழிய. இந்த 2 இன்ச்சஸ் நீங்கள் மார்க் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டு ஷேப் வந்து எந்த பிரச்சனையும் வராது. ஸோ 2 இன்ச்சஸ்ன்றது காமன். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த 13.5 இன்ச்சஸ் வந்து நீங்கள் கண்ணை மூடிட்டு ஷோல்டர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து சைடில் 2 இன்ச்சஸ் 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு தென் ரெடி அளவுலேருந்து 3 இன்ச்சஸ் ஒரு மார்க்கிங். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய மெயின் டாட்டு, அதாவது கீழே பட்டி கிட்ட ஒரு டாட், அந்த டாட் வந்து அளவு ப்ளவுஸில் எவ்வளோ பிரெத் இருக்குன்றதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணுங்கள். எனக்கு அளவு ப்ளவுஸில் வந்து 1.5 இன்ச்சஸ் இருந்தது. அந்த 1.5 இன்ச்சஸை நான் மார்க் பண்ணி நடுவில் இருக்க டாட்டை வேஸ்ட் பண்ணி நான் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்திருக்கேன். புரியும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், பட்டிக்கிட்ட வந்து நான் அப்படியே கட் பண்ணி எடுக்கிறேன் பாருங்கள். ஒரு வளைவு கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாமே கட் பண்ணி விட்டுருங்க. இப்போது பர்ஃபெக்டாக நம்ம வந்து ஃப்ரண்ட்டு பீஸ் கட் பண்ணி எடுத்துட்டோம். கீழே பட்டி வந்து எப்படி ஈஸியாக கட் பண்ணுறதுன்றதை சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். கீழே கட் பண்ண இதில் வந்து நம்ம ஆம்கோல் எப்படி குடஞ்சி எடுப்போம் அந்த மாதிரி இது வந்து பட்டியில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு பக்கம் வந்து உள்ளே குடஞ்சி எடுத்தாலே போதுமானது. இதுவே வந்து பர்ஃபெக்டாகவே இருக்கும். ஓகேவா? இது வந்து சைடில் நான் ஒரு அர்க்காத் பண்ணிக்கிறேன், ஒரு மார்க்கிங்கும் பண்ணிக்கிறேன். இந்த அர்க்காத் மார்க்கிங் எதுக்கு அப்படின்னு கேட்பீங்க. அதையும் நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், மேலே வந்து ஷோல்டர் ஜாயிண்டிங்கில் இருக்கோ அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டு பீஸில் வந்து இதை பாருங்கள், இப்போ இந்த மாதிரி இருக்குல்ல, ரெண்டு ஃப்ரண்ட்டு பீஸ் இருக்குல்ல, இந்த 2 ஃப்ரண்ட்டு பீஸ்லேயும் பட்டி வந்து எப்படி வைக்கணும் ஒரு சில பேருக்கு தெரியாது. ஸோ வந்து இந்த பீஸோட பட்டி இது, இந்த பீஸோட பட்டி இது. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க்கிங் பண்ணிக்கோங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, இப்படி மார்க்கிங் வந்து ரெண்டுமே பார்த்து நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்றது தெரியாமல் இப்படி உல்ட்டாவாக வச்சு அந்த ஷேப் வந்து சைடு ஜாயினிங் பக்கம் வர மாதிரி வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணி எடுத்துருவீங்க ப்ளவுஸை. அந்த மாதிரி நீங்கள் ப்ளவுஸ் ஜாயின் பண்ணி எடுக்கும் போது ஷேப்பு வந்து வராது. சேம் டைம் வந்து ஸ்டிச்சிங் பண்ணதை பிரித்து விட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ நீங்கள் பழகும் போதே வந்து ஸ்டிச் பண்ணதை பிரிக்கிறது அந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் வரும்போது உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாயிடும். ஸோ மீதி இருக்க கிளாத்தை வந்து நம்ம கிராஸ் பீஸு தென் வந்து நாட் வைக்க போகிறோம் ப்ளவுஸில், அதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்க போகிறோம். தென் ஊக்பட்டி ஐப்பட்டிக்கெலாம் கிளாத் வந்து தாராளமாகவே இருக்குது. 1 மீட்டரே போதுமானது. இந்த மாதிரி நீங்கள் கிளாத்தை வந்து போட்டு கட் பண்ணி எடுக்கும் போது. இந்த வீடியோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா, வந்து இந்த வீடியோவில் வந்து என்ன டவுட் இருக்குது, இல்லை ஃப்யூச்சரில் என்ன வீடியோ போடலாம் அப்படின்ற ஏதாவது ஒரு விஷயம் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை மோட்டிவேஷ்னல் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன். என்ன மோட்டிவேஷ்னல் பண்ணுறது பார்த்திங்கன்னா உங்களுடைய லைக் அண்ட் கமெண்ட்ஸ் தான்.
இப்போ ரீசன்ட் டைம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. உங்களுடைய கமெண்ட் அண்ட் லைக்கு சப்போர்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து ரெகுலர் பேஸஸில் வந்து வீடியோஸ் போட வைக்குது. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தென் சப்போர்ட் பண்ணுற சப்ஸ்கிரைபருக்கும் சரி, ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள்.